அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 7 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ் நாட்டிற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ள பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு வடபகுதியில் மோதல் நடக்கும் பகுதியில் சிக்கியுள்ள மக்களின் நிலைமை மிகவும் பயங்கரமாக உள்ளதாக கூறியுள்ளது. இதை உலகமே அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தவுட்டிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படும் ஒரு தொழிற்சாலையில் நேற்று இரவு ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 13 பேர் உயிர் இழந்ததாகவும் அதில் பீகாரை சேர்ந்தவர்களும் இலங்கை அகதிகளும் ஆகும் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் பலருடைய உடலை காணவில்லை என்றும் நாமக்கல்லிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி திரு நவீன் சால்வா அவர்கள் குடும்பத்துடன் டெல்லியில் ஓட்டளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டு சிறிது நேரம் ஓட்டுச்சாவடியில் காத்து இருந்ததாகவும் அவருடைய பெயர் ஓட்டு லிஸ்டில் இல்லாததால் அதிர்ச்சி அடைந்ததாகவும் பின்னர் சிக்கல் சரி செய்யப்பட்டு ஓட்டளித்ததாக டெல்லியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய பாராளுமன்ற 4ஆம் கட்ட தேர்தல் 8 மாநிலங்களில் உள்ள 85 தொகுதிகளில் இன்று நடைபெற்றது. இதில் 57% வாக்குகள் பதிவானதாகவும் ஒரு சில அசம்பாவிதங்கள் தவிர மற்றபடி தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்ததாக டெல்லியிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தற்போதைய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஈழ முழக்கத்தை எழுப்பியபடியே மேடையில் ஏற முயன்ற பத்திரிகையாளரை காங்கிரஸ் கட்சியினர் அடித்து உதைத்ததாகவும் அதை ப. சிதம்பரம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் போலீசார் உடனே வந்து அந்த பத்திரிகையாளரை காப்பாற்றியதாக ஒரு அதிர்ச்சி தகவல் காரைக்குடியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் திடீரென்று தொலைக்காட்சியில் தோன்றி தான் தமிழ் ஈழ நாட்டை பெற்று தர முயற்சி செய்வேன் என்று கூறியதாக ஒரு சந்தோஷ செய்தி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் மீது காங்கிரஸ் கட்சி ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டதே என்று கூறும் அளவுக்கு இன்று டெல்லியில் அதிமுகவுடன் கூட்டணி வரும் என்று கூறி வரும் காங்கிரஸ் தலைவர்கள் வரிசையில் லேட்டஸ்டாக டெல்லி முதல்வர் ஷீலா ஜித்தும் ஆம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருப்பதால் தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கட்சி தொண்டர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்ட போது 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி தனக்கு காரியம் ஆக வேண்டுமென்றால் காலை பிடித்துக் கொண்டிருக்கும் என்றும் காரியம் முடியும் தருவாயில் காலை வாரிவிடும் என்பது மீண்டும் நிரூபணமாகி இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். விஸ்வ இந்து பரிஷத் இயக்க செயல் தலைவர் திரு அசோக் சிங்கால் சென்னையில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இலங்கையில் நடப்பது தமிழர்கள் பிரச்சனை அல்ல என்றும் அது இந்துக்களின் பிரச்சனை என்றும் 500க்கும் மேற்பட்ட இந்து கோவில்களை சிங்களர்கள் இடித்து தள்ளி இருக்கிறார்கள் என்று ஒரு திடீர் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேச மாநிலம் மைன்பூர் நகரில் இன்று அளித்த ஒரு பேட்டியில் மாயாவதியை டிஸ்மிஸ் செய்யும் எந்த கட்சிக்கும் ஆதரிக்க தயார் என்று முலாயம் சிங் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டு பல கட்சிகளுடன் பேசி வருவதாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு ராஜ்நாத் சிங் காசியாபாத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து பெங்களூருக்கு வந்த 2 சாப்ட்வேர் ஊழியர்களை சோதித்த போது அவர்களுக்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும்
அவர்களை மேலும் சோதனையிட்டு அதை உறுதிப்படுத்தப்படும் என்று பெங்களூரிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அதிபர்களை சந்தித்து பேசிய போது பாகிஸ்தானில் ஜனநாயகத்தை வேரூன்ற செய்ய வேண்டும் என்று சூளுரைத்ததாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சைனாவில் ஒரு ஆண்டுக்கு முன்பு ஏற்பட்ட பயங்கர பூகம்பத்தில் 5335 குழந்தைகள் உயிர் இழந்ததாகவும் மற்றும் காணவில்லை என்று ஒரு ஆண்டுக்கு பிறகு சீன அரசு ஒரு அதிர்ச்சி செய்தியை உலகுக்கு தெரிவித்திருக்கிறது. மைக்ரோசாப்ட் நிறுவன தலைவரும் உலக பணக்கார பட்டியலில் முதலிடத்தில் உள்ள பில்கேட்ஸ் அவர்கள் தன்னுடைய மனைவி பெயர் நடத்தும் ட்ரஸ்டில் மூலம் உலகில் உள்ள 32 நாடுகளில் இருந்து 90 பேருக்கு கல்விக்கு உதவி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இந்தியாவை சேர்ந்த 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இவர்கள் 2 ஆண்டு மேல் படிப்பு படிப்பதற்கான முழு செலவையும் பில்கேட்ஸ் அறக்கட்டளை ஏற்கும் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரேசில் நாட்டில் திடீரென்று பெய்த பயங்கர மழையில் 30 பேர் உயிர் இழந்ததாகவும் மீட்பு பணியில் இராணுவத்தினரை அந்த அரசு ஈடுபடுத்தி இருப்பதாக பிரேசில் நாட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 7 மே 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.